மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை தர போகிறாருன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக. மே மாதம் 1ஆம் தேதி குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதியான புதன்கிழமை தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர் ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வரக்கூடிய தருணம் தான் குரு பயிற்சி காலம். குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். இந்த வருடத்தில் 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் மே மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 14 நாள் 379 நாட்களுக்கு குரு பயிற்சி காலகட்டம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 379 நாட்கள். இந்த தருணம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யக்கூடாது முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவான் வர்றது சாதகமா அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக 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 முக்கியமான கிரகம். தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே, திருமண ஸ்தானாதிபதியும் அவரே. ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே சிறப்பாக இருந்தால் மட்டுமே, தொழில் ஸ்தானம் திருமண ஸ்தானம் ரெண்டுமே சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். சார் தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது சார், அருமையாக இருக்குது சார், 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நான் இருக்கிறேன் சார், என் வாழ்க்கை இல்லை சார், மன வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா? மன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன் சார், தொழில் ஸ்தானம் கிடையாது அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா? அப்போது மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதி குரு சாதகமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் சாதகமாக இருப்பீங்க. குரு பாதகமாக ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில சங்கடங்கள் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு வரதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த நேரம். 12வது பாவகத்தில் போகக்கூடிய குரு. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல வராருன்னா அந்த கிரகம் அங்கிருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு சத்தியமாக நினைக்காதீங்க, சும்மா பொய். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துல 3 நட்சத்திரத்தில் அவனை பயணிப்பார், ட்ராவல் பண்ணுவார். முதல்ல 4 மாதத்துக்கு ஒரு நட்சத்திரத்தில், அதன் பிறகு 5 மாதத்தில் ஒரு நட்சத்திரத்தில், அதன் பிறகு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு நட்சத்திரம். அப்போது இந்த ரிஷப ராசியில் 3 நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வராரு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 5 மாதத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வருவார். அப்போ பார்க்குற வேலையெல்லாம் செய்யணும்னு தோணும். எந்த தொழில் பார்த்தாலும் அந்த தொழில் செய்யணும்னு தோணும். அவசரப்பட்டு முதலீடு போட்டு செஞ்சீங்கன்னா நட்டமாயிடுவீங்க. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க தொழில் அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மே மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் முதலீடு போட்டு செய்கிறது அந்தளவுக்கு சாதகம் இல்லை. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மிதுனராசி நண்பர்களுக்கு தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடியவருடைய வீட்டில் பகை ஆகிறாரு. அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் யாருடைய தயவில் குரு பகவான் இருப்பார்னா சூரியனுடைய தயவில். அந்த சூரியனும் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் ரிஷபத்தில் பகை. எந்த இடத்துல ஒரு கிரகம் பகை ஆகுதோ அந்த பகை ஆகக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து அவரும் பகை ஆகிறாருன்னா தொழில் ஸ்தானத்தில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கும். இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை, மாற்றங்கள் பண்ணலாம், நியாயம்தான். இந்த தொழிலுக்கு வேறு தொழில் மேலாக வருது, பரவாயில்லையாக வருது அப்படின்னா அது எடுத்துக்கோங்க. இருக்கிற தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு. 2வது முதலீடு போட்டு செய்கிறது வேண்டாம். இந்த 2 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறேன் வேண்டாம், அடுத்தவனுக்கு காசு பணம் கொடுக்குறேன் வேண்டாம். இல்லையா உங்கள் கையில் இந்த நேரத்தில் காசு பணம் பெருசாக இருக்க போகிறதில்ல, அப்படி இருந்தாலும் ஒரு மண்ணு மனையை வாங்கி போடுங்க.
ஒரு இடங்கடம் வாங்கி போடுங்க. வீடு வாசல் கட்டணும்னு ஆசை இருக்குதா, கட்டிக்கோ. இல்லை வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதா, செஞ்சுக்கோ. ஏன்னா குரு 12வது பாவகத்தில் இருந்து 5வது பார்வையை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்போது நமக்கு வாகன யோகம், மண்மனை யோகம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரும். எப்படி பார்த்தாலும் கடன் தான். வாகனம் வாங்கணும்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய வாகனம் யாராக இருந்தாலும் இஎம்ஐயில் தான் வாங்க போகிறாங்க. அப்போது 10 ரூபாவானாலும் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறாங்க சார், கடன் தான். வீடு வாசல் ஒரு 50 லட்ச ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா கட்டுறது கம்பல்சரி ஒரு 20 லட்ச ரூபாய் இஎம்ஐ வாங்க போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இது உண்மையிலேயே நல்ல நேரம். சார் இது கெட்ட நேரம் எங்கே சார், சுகமான நேரம் தான் சார். வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம், வாகனம் வாங்கினது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி கடன் ஒரு விஷயம் அமையுதே. வீடு வாங்குறோம்னா இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வாங்க போகிறதில்ல. அதுக்கு பின்னாடி கடன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சுமையை கொடுக்க போகுது இந்த நேரம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல அந்த 5 மாதத்துக்கு இந்த மண்மனை சமாச்சாரம், வீடு வாசல், 2வது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. ஆனால் அதே 5 மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு கெட்ட நேரம். மே மாதத்துலேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாதத்துக்கு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுத்தே தீரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவோடு போயிடும், மருந்து மாத்திரை செலவோடு போயிடும். ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் செலவு வரைக்கும் வரும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு உசுருக்கே சேதாரம், தாய்மார்களுக்கு சொல்கிறேனுங்க, ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும். இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு முழுமையாக சொல்லிட முடியும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது கோள் சார பலன். ஒரு கிரகம், ஒரு கோள் யாருடைய சாரத்தில் இருக்குது, எந்த இடத்த பார்க்குது, அதுக்கேற்ற பலன். ஏன்னா குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியன் குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் உச்சமாக இருப்பார். சரிங்களா? இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவானுக்கு 7வது பார்வை, மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தை, 6வது பாத்தியத்தை பார்க்குறாரு. மன அழுத்தம் கொடுக்கும். அந்த செப்டம்பர் மாதம், அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி, பிப்ரவரி, அந்த 5 மாதத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா மன அழுத்தம் கொடுக்கும். நிறைய காசு பணம் கொடுப்பார். அந்த 5 மாதத்தில் நீங்கள் வேணும்னாலும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை இந்த வீடியோ நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதத்துக்கு நிறைய வரவு கொடுப்பார். வரவை கொடுத்துவிட்டு மன அழுத்தம், ஊறுபட்ட மன அழுத்தம் கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கி, குடும்பஸ்தான அதிபதி சாரம் வாங்கி 12வது பாவகத்தில் பகையாயிடுவார். அப்போ குடும்பத்துக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்துவார், மனஸ்தாபம் ஏற்படுத்துவார், மன அழுத்தம் ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நேராக மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. கம்முன்னு உட்காந்துக்கிடுங்க. சார் அப்படி உட்காரணும்னா நாங்கள் இப்பயே போய் உட்காந்துக்கிட்டோம் சார், அவ்வளோ மன அழுத்தம் இப்பயே எங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வேறேங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்கு மருந்து என்னன்னா, அழகர் கோவில், மதுரையில் உள்ள பழமுதிர் சோலை போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. கள்ளழகர் கோவிலுக்கு வழிபட்டு வெளியே வரும்போது 18ஆம் படி கருப்பு, அந்த கடவுளை வழிபட்டுட்டு வாங்க. அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவீங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் தீராத நோய் என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துக்கு மருந்து இந்த நேரத்தில் இதுதான். அதன் பிறகு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அக்டோபர் மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் 2025வது வருஷத்தில், அந்த தருணத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் நமக்கு குரு பகவான் இருப்பார். செவ்வாவுடைய மிருக சீரிச நட்சத்திரத்தில் நமக்கு குரு பகவான் வருவார். செவ்வான்றவர் 11வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போ நமக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கொடுத்துரும், ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். தொழில் ஸ்தானத்தில் நிம்மதி இருக்கும். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தருணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருஷத்தை விட்டுடுங்க, 2024 விட்டுடுங்க. 2025
நமக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மேற்கொண்டு வரக்கூடிய மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ மே மாதமோ தொழில் ஸ்தானம் தொடங்குறதுக்கு உகந்தது. வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஏற்றுமதி பண்ணுறேன், இதெல்லாமே அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, கோச்சார கிரக நிலைகள் என்ன தான் நமக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு ஒரு முறை பாருங்கள். மற்ற நேரத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயங்க. இந்த மாதிரி கிரக பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சுய ஜாதகம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.